இன்னைக்கு வீடியோவில் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் உள்ள ரிப்போர்ட்டிங் அண்ட் எடிட்டிங் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்லேருந்து வாட் இஸ் ரிப்போர்ட்டிங் அண்ட் டெஃபினேஷன் ஆஃப் ரிப்போர்ட்டிங் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரிப்போர்ட்டிங் அண்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ரிப்போர்ட்டிங் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த ரிப்போர்ட்டிங் அண்ட் எடிட்டிங்கில் வந்து இது முழுக்க இந்த ஜேர்னலிசம், நியூஸ் ரீடிங் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் அந்த மாதிரி பேஸ்டாக தான் இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட் இஸ் ரிப்போர்ட்டிங்? Reporting is the process of collecting, organizing, and presenting information about an event, situation, person, or topic in a clear and accurate way. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ரிப்போர்ட்டிங்கிறது ஒரு ப்ராசஸ். அது என்ன அந்த ரிப்போர்ட்டிங் என்னன்னா இந்த கலெக்ட் பண்ணுறது, நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறது, ஒருங்கிணைச்சு அந்த ப்ராசஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கொள்கிறது தான் இந்த ரிப்போர்ட்டிங். எப்படின்னா, ஒரு ஈவெண்ட் நடக்கும், ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி சொல்லலாம், ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு பர்சன், ஒரு நபரை பற்றி இருக்கலாம், அல்லது ஒரு தலைப்பு, இதெல்லாம் பற்றி கிளியர் அண்ட் அக்யூரேட்டாக ஆய்வு பண்ணி ஒரு இதை வெளியிடுறது தான், ஒரு ஜேர்னல் மாதிரி வெளியிடுறது தான் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரிப்போர்ட்டிங்கிறது ஒரு ப்ராசஸ். என்ன ப்ராசஸ்னால், இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய ஒரு இதை கேதர் பண்ணி இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணும். அது எதை பற்றி வேணாலும் இருக்கலாம், ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம், ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பர்சனை பற்றி இருக்கலாம், இல்லாட்டி ஒரு டாப்பிக்கை பற்றி இருக்கலாம். இதெல்லாம் கலெக்ட் பண்ணுறது தான் வாட் இஸ் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. It is commonly in journalism, business, education and communication to inform people about facts. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பொதுவாக இது பொதுவாக ஜேர்னலிசம்னு சொல்லலாம். ஒரு நியூஸ்க்காக கலெக்ட் பண்ணி பீப்புள்ஸ்க்கு என்ன நடக்குது, யதார்த்தமான ஃபேக்ட்ஸை சொல்கிறது தான் இந்த ரிப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஜேர்னலிசம்னு சொல்கிறாங்க. இது எதை பற்றிலாம் இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணணுன்னு பார்த்தா, ஒரு பிஸ்னஸ், ஒரு தொழிலை பற்றி கலெக்ட் பண்ணலாம். ஒரு எஜுகேஷன், அந்த எஜுகேஷன்றது ஒரு கல்வி, அந்த மாதிரி அதை பற்றி கலெக்ட் பண்ணலாம். அந்த கம்யூனிகேஷன், இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுறது, பீப்புள்ஸ்க்கு அப்படியே என்ன இருக்கோ அதை அப்படியே இன்ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இப்போது டிஃபனேஷன் ஆஃப் ரிப்போர்ட்டிங் பார்த்துடலாம். ரிப்போர்ட்டிங் இஸ் த ஆக்ட் ஆஃப் கிவிங் இன்ஃபர்மேஷன் ஆர் டிஸ்கிரைபிங் அன் ஈவெண்ட் பை ப்ரெசன்டிங் ஃபேக்ட்ஸ், டீட்டெயில் அண்ட் அப்சர்வேஷன். இப்போது இதில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது இது ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கறது, ஒரு தகவல் கொடுக்கறது தான் இந்த ரிப்போர்ட்டிங். எதை பற்றினா, ஒரு ஈவெண்ட், எதை நடந்து கொண்டு இருக்கிறத கொடுக்குற ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி கொடுக்கறது தான் மக்களுக்கு. அதான் ரிப்போர்ட்டிங். எதை பற்றினா, ஒரு ஸ்போர்ட்ஸை பற்றி இருக்கலாம், எஜுகேஷன், பிஸ்னஸ், இந்த மாதிரிலாம் கொடுக்கறது தான் ரிப்போர்ட்டிங். இதான் டெஃபினேஷன் ஆஃப் ரிப்போர்ட்டிங். இப்போது ஃபியூச்சர்ஸ் ஆஃப் குட் ரிப்போர்ட்டிங்னு பார்த்தா, இட் கிவ்ஸ் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த நியூஸ் ரீடர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் மைக் வச்சு நிற்பாங்க. இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கரெக்ட் அண்ட் கிளியர் அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். அப்புறம் இட் இஸ் அ கிளியர் அண்ட் ஆர்கனைஸ்டு. இது கரெக்டாக இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. Then it answers a question like who, what, when, where, why and how. அப்புறம் இந்த ரிப்போர்ட்டிங் குட், அந்த ஜேர்னலிசமை பொறுத்த வரைக்கும் அது தெளிவான பதிலை கொடுக்கணும். எப்படின்னா, யார் அந்த நபர், என்ன நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, எங்கே நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கரெக்டாக கொடுக்கறது தான் இந்த ரிப்போர்ட்டிங். இட் அவாய்ட்ஸ் அன்னெசரி ஒப்பீனியன்ஸ். இது தேவையில்லாத பதில்களை நீக்கி தேவையானதை மட்டும் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் ரிப்போர்ட்டிங் பார்த்துக்கலாம். நியூஸ் ரிப்போர்ட்டிங். இப்போ எக்ஸாம்பிள் ஆஃப் ரிப்போர்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா, நியூஸ் ரிப்போர்ட்டிங். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். A heavy rain caused flooding in the city on Monday. Officials said rescue team helped affected people and worked to ரீஸ்டோர் நார்மல் கண்டிஷன். இதுதான் ஒரு நியூஸுங்கிறது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, மண்டே ஒரு ஹெவியான ரெயின் பெஞ்சிருக்கு. அதனால அங்கே இருக்கிற அஃபீஷியல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கிற பாதிக்கப்பட்ட பீப்புள்ஸ்க்கு ஒர்க் பண்ணி அந்த பிளேஸை ரீஸ்டோர் பண்ணி நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வரணுன்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டிங்கை கொடுக்குறாங்க. இதுதான் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டிங். இது ஒரு நியூஸ் கொடுக்குற மாதிரி. இப்போ ஸ்கூல் ரிப்போர்ட்டிங். தி ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே வாஸ் held on Friday. Students participated in different events and winners received prize from the principal. இந்த ஸ்கூல் ரிப்போர்ட்டிங்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது ஆனுவல் ஸ்போர்ட்ஸ் டே ஃப்ரைடே நடைபெற இருக்கிறது. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ வின்னர்ஸ்லாம் பிரின்சிபல்டேருந்து ப்ரைஸஸ் ரிசீவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க.
இப்போ வந்து பிஸ்னஸ் ரிப்போர்ட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தா, த கம்பெனி சேல்ஸ் இன்க்ரீஸ்டு திஸ் இயர் டியூ டு இம்ப்ரூவ்டு கஸ்டமர்ஸ் சர்வீஸ் அண்ட் நியூ ப்ராடக்ட்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் கம்பெனி வந்து அவங்களோட ப்ராஃபிட்லாம் இந்த வருஷம் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய நியூ ப்ராடக்ட்லாம் லான்ச் பண்ணியிருக்கிறதுனால நிறைய சேல் ஆகிருக்கு இந்த வருஷம். இதெல்லாம் தான் அந்த எக்ஸாம்பிள் ஆஃப் ரிப்போர்ட்டிங். ஸ்கூல் ரிப்போர்ட்டிங் இருக்குது, பிஸ்னஸ் ரிப்போர்ட்டிங் இருக்குது, அண்ட் நியூஸ் ரிப்போர்ட்டிங். இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்ஸான ரிப்போர்ட்டிங்ஸ்லாம் இருக்குது. இப்போ ரிப்போர்ட்டர்ஸ்னாலே இந்த ரிப்போர்ட்டிங்னாலே ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து பாஸ் பண்ணுறது தான் இந்த ரிப்போர்ட்டிங்ஸோட வேலை. இதில் வந்து ஒரு ஜேர்னலிசமில் வந்து அந்த குட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறது. ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.